செம்மொழி பூங்காவில் ஜனவரி 2ஆம் தேதி முதல் மலர் கண்காட்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். அதானிக்கு வழங்கப்படவிருந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருப்பது பாமகவுக்கு கிடைத்த வெற்றி. மின் கொள்முதல் ஒப்பந்தத்தையும் ரத்து செய்யுமாறு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பெருமாள் கோயிலில் ஆளுநர் ஆர் என் ரவி சுவாமி தரிசனம். பழங்கால கல்வெட்டுகளையும் பார்வையிட்டார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கண்டித்து மதுரையிலிருந்து சென்னை வரை மகளிர் அணி நீதி பேரணி. ஜனவரி 3 பேரணி தொடங்கும் என அண்ணாமலை அறிவிப்பு. கடலூர் அருகே குளத்தில் குளித்த 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழப்பு. உயிரிழந்த சிறுவர்களின் உடலை மீட்ட மீட்புக் குழுவினர். வேதாரண்யம் அருகே வயல்வெளிகளில் மழைநீர் தேங்கியதால் 2000 ஏக்கர் சம்பா சாகுபடிகள் பாதிப்பு. அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கிவிட்டதாக விவசாயிகள் வேதனை. விவசாயம் அதாவது ஒருபோக சம்பா சாகுபடி அறுவடைக்கு தயாராகிறதுக்கு முன்னாடியே இந்த நேற்று முந்தானால் பெய்த மழையில் 2 நாள் மழையில் போது ஏகப்பட்ட சேதமாகி பயிர்கள் முற்றிலும் சாய்ந்த நிலையில் கிடக்கு. இது அறுவடைக்கு எந்த நேரத்திலும் தயாராகி அதில் என்ன மகசூல் கிடைக்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அறுக்கவும் முடியாத நிலையில் கிடக்குது. அது மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்தை கொண்டு போய் அதை ஆய்வு பண்ணி முதலமைச்சருக்கு பரிந்துரை பண்ணி எங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு தொகை வழங்குமாறு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் பனிமூட்டம் அதிகம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இயல்பை விட 33% கூடுதலாக பதிவான வடகிழக்கு பருவமழை. 8 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் மற்ற மாவட்டங்களில் இயல்புக்கு அதிகமாகவும் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒயிட் டவுன் பகுதிகளில் போக்குவரத்துக்கு தடை. இன்று மதியம் 2 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்படும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. சீனாவின் பட்டாசு நகரமான லியூயாங்கில் புத்தாண்டை வரவேற்று கண்கவர் வான வேடிக்கை. 1 மணி நேரம் இடைவிடாமல் வானத்தில் நிகழ்ந்த வர்ணஜாலத்தை கண்டு களித்த மக்கள். கட்சியின் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது. தேர்தல் ஆணையத்தில் இபிஎஸ் மனு தாக்கல். இன்று மாலை முழு கொள்ளளவை எட்டுகிறது மேட்டூர் அணை. நடப்பாண்டில் 3வது முறையாக நிரம்புகிறது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள 2000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள். போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணிப்பதற்காகவும் பல்வேறு சந்திப்புகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தம். மகள் இறந்த துக்கத்தில் மன உளைச்சலில் இருந்து தனது கணவர் தற்கொலை செய்து கொண்டதாக மறைந்த சின்னத்திரை நடிகையின் தாயார் பேட்டி. மன உளைச்சலில் இருந்து சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது மனைவி தகவல். சொல்லுங்க, என் பொண்ணுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். நான் எதிர்பார்த்தேன், தீர்ப்பு இல்லாம இது மாதிரி என் மன உளைச்சலே நாங்க செத்துன்னு கிடக்குறோமே. எங்களுக்கு எதுவும் தீர்ப்பு கிடைக்காதா? ஒன்னு நான் எழுந்து நிக்கணும் பண்ணானு. திருவள்ளூர் அருகே வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுவன் கால்வாயில் தவறி விழுந்து பலியான சோகம். வீட்டின் பின்புறம் தாய் துணி துவைத்துக் கொண்டிருந்த வேளையில் நிகழ்ந்த சோகம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் மலைப்பாதையில் கிடந்த மதுவை குடித்த குரங்கு. குரங்கை பத்திரமாக மீட்டு முதலுதவி அளித்த சமூக ஆர்வலர். மலைப்பாதையில் குடிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டின் கடைசி சூரிய உதயம். நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கண்டு சிலிர்த்த சுற்றுலா பயணிகள். ட்ரம்ப் மீதான பாலியல் வன்கொடுமை தீர்ப்பை உறுதி செய்தது அமெரிக்க நீதிமன்றம்.
மன்ஹாட்டன் நீதிமன்றம் டிரம்புக்கு 42 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது உறுதியானது. புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் நகரில் பாதுகாப்பு தீவிரம். எல்லைப் பகுதிகளில் செல்லும் வாகனங்களை சோதனை செய்து பின்னர் அனுமதித்தனர். இறுதி செய்யப்பட்டது ஏஞ்சலினா ஜோலி பிராட்பிட் விவாகரத்து. 8 ஆண்டுகளாக நடைபெற்ற சட்ட போராட்டம் முடிவுக்கு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.